விருச்சகம் ஜாக்கிரதை அருகில் நெருங்கி விட்டது. விருச்சக ராசிக்கு என்னதான் வந்துருச்சு, என்னதான் நடக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சியில? வாழ்க்கையில ஏதாவது பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமா? வக்ர சனி நல்லது பண்ணுவாரா இல்ல இன்னும் புதக்குழியில தள்ளி விடுவாரா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம சேனல் வளராது. அதனால ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம என்ன ராசியில நீங்க பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். விருச்சக ராசி காலச்சக்கர விருச்சக ராசி காலச்சக்கரத்துடைய 8ஆம் ராசி. இந்த ராசியோடைய அதிபதி வந்து செவ்வாய். இப்போ இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி எங்க நடக்குது, என்ன பண்ணும், இந்த 138 நாள் எதுன்னு பண்ணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 138 நாளுமே நீங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதுதான் உண்மை. ஏன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சு அங்கேயே வக்ரமாகறாரு. சோ முதல் விஷயம், கரியர்ல என்ன பண்ண போறாரு? கரியர்ல கை வைக்க மாட்டாரு, கவலைப்படாதீங்க. கரியர்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வேற இடத்துல. சோ கரியர் ரீதியா நம்ம பார்க்கும்போது அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விடுது அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு விழுது. தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமா 7ஆம் வீட்டுக்கும் 11ஆம் பாவத்தையும் பாக்குறாரு. அதாவது 5ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் பாவத்தையும் பாக்குறாரு. அதே மாதிரி 2ஆம் பாவத்தையும் பாக்குறாரு. அப்ப கரியர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புது புது ஆட்களை நீங்க இந்த ஒரு 4 மாத காலங்கள்ல நீங்க நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. அவங்களால ஏதோ ஒரு உங்களுக்கு நெட்வொர்க் வளர்றதோ, இல்ல அவங்களால ஒரு லாபம் ஏற்படுறதோ, இல்ல அவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த 4 மாசம் காலம் இருக்கும். சனி கெடுக்கல. கரியர் ரீதியா பார்க்கும்போது, ஏன்னா தொழில்காரங்கனாவே சனி இல்லையா? அவர் யாரா வர்றாரு? உங்களுடைய ராசியை பொறுத்திக்கும் 3-4 ஆல்ரெடி நமக்கு 4ல ராகு உட்கார்ந்துருக்கு. அது மாறாது. டிசம்பர் வரைக்கும் அது அங்கதான் டென்ட் கட்டி உட்காந்துருக்கும். அடுத்து ராசிக்கு 8ல செவ்வாய், அவர் இந்த ஆகஸ்ட் மாசத்துல அப்படியே உட்கார்ந்துருக்க போறாரு. அடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களும் ரொம்ப நெருக்கமா இருக்க போறாங்க. அடுத்து ராசிக்கு 10ல கேது மாற மாட்டாரு. 11ஆம் பாவத்துல சுக்கிரன், இந்த நீசமான இந்த சுக்கிரனுக்கு தான் சனியோட வக்ர பார்வை விழப்போகுது. இந்த ஆகஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு. ஸோ லாபத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஏதோ நண்பர்கள் மூலமா ஒரு லாபம், இல்ல பெண்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா நிச்சயம் அவங்களால ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் உங்க லைஃப்ல, இல்ல அவங்களால ஒரு ஆஃபர் வர்றது, ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இந்த வக்ர பயிற்சியில சனி உங்களுக்கு கொடுக்கதான் போறாரு. எங்க பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லவ் ரிலேஷன்ஷிப்ல தான் பிரச்சனை வரும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது உங்களுடைய காதல், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த இடத்துல சனி நிச்சயமாக சோதிப்பார். சனியோட சோதனைகள் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல தான் இருக்கு. சனி டெஸ்ட் பண்ணுவாரு. ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர் கார்மிக் பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. இந்த 4 மாச காலம் மட்டும்தான் அவங்க உங்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க உங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கார்மிக்கா இருக்கு, அவங்களோடய நீங்க கழிக்க வேண்டிய கர்மாக்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த இடத்துல ஒரு செப்பரேஷனை சனி கொடுத்துருவார். இல்ல லாங் டேர்முக்கா போகணும் அப்படின்னாலுமே அதையுமே அவர் சேர்த்து கொடுப்பார். ரெண்டுமே அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு கர்மகாரகன். ஒரு கர்மகாரகன் தான் டிசைட் பண்ணணும். 5ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாருல. 7 அப்படின்றது உங்க திருமணம், 7 அப்படின்றது உங்க மேரேஜ், 7 அப்படின்றது உங்க ரிலேஷன்ஷிப். உங்க ரிலேஷன்ஷிப்பை அவரு மொத்தமா இப்ப வந்து பிடிச்சு வச்சிருக்காரு. ஸோ இததான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப், யார் கூட இருக்கீங்க, இது லாங் லாஸ்டிங்கா போகுமா, கமிட்மெண்ட்டோட இருக்குமா, இல்ல சும்மா ஜஸ்ட் லைக் தட் இருக்கா, இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அடுத்து குழந்தைகளோட ஆயுள் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 5ஆம் வீடு அகெயின் குழந்தைகள் தான். சனி அங்கதான் வக்ரமாறாரு. இப்ப ஸ்லோ பண்றாரு. சனி பயிற்சி வக்ர பயிற்சி அப்படின்னா சனி வந்து ரிசல்ட்டை தாமதப்படுத்துறது ஒரு பக்கம், இன்னொன்னு நிதானப்படுத்தி அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ குழந்தைங்களோட ஹெல்த் எப்படி இருக்க போகுது, குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்க போகுது. இப்போ ஒருவேளை இந்த விருச்சிக ராசியில இருக்கவங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லைன்னா டெஃபினட்டா இந்த ஒரு 4 மாச காலம் வீட்டுல ஒரு சுப செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. சனி வக்ர பயிற்சி, பட் குருவோட பார்வை வந்து இருக்கு அப்படின்றதுனால வீட்டுல குழந்தை பாக்கியம் உண்டாறது, இல்ல குழந்தைங்களுக்காக ஏதாவது இங்க ட்ரீட்மெண்ட் போறது,
ஒருவேளை சில பேருக்கு டவுட் வரும் இந்த ஒரு 4 மாச காலம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா மேம், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா எஸ், டெஃபினட்டா இந்த ஒரு 4 மாச காலம் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது இது எல்லாமே நீங்க பண்ணலாம். குறிப்பா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதம் நெக்ஸ்ட் வரக்கூடிய மாதங்களும் சனி வந்து கொடுக்கதான் போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரி, மேரேஜ் பண்ண முடியுமா, அதுவும் ஒரு டவுட் இருக்கு. சனி வக்ர பயிற்சி குரு இந்த காலகட்டங்கள்ல குருவோடைய சிறப்பு பார்வை சனிக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி குரு பலமும் விருச்சகத்துக்கு இருக்கு. இன்னும் ஒரு 4 மந்த்ஸுக்கு தொடர்ந்து வந்து இருக்கதான் போறாரு. அந்த 4 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அவரோட மாற்றமானது ஏற்பட போகுது. ஸோ இந்த 4 மந்த்ஸ்ல ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலாமா, இல்ல அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து நிக்குமானா டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசியை பாக்குறாரு, சனி பகவானையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ குருபலம் குரு பார்வை இது எல்லாமே டெஃபினட்டா இருக்கு. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வருஷமும் நடக்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு வருஷமும் அவரு கிட்டத்தட்ட 4 மாசத்துல இருந்து 5 மாசம் 138 நாட்கள் வக்ரமா தான் இருப்பாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மீதம் இருக்கக்கூடிய மாதங்கள் அவர் நேர்கதியில போவார். ஓகேவா? அப்போ உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ர நிலைமையில இருந்தாருன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த வக்ர கால பேச்சானது அதோடைய தாக்கத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க. இல்ல உங்க சுய ஜாதகத்துல அவர் வக்ரம் இல்லை அப்படின்னா தாக்கங்கள் பெருசா இருக்காது. வக்ர கிரகங்களோட தாக்கம் நிச்சயமா அது வந்து உங்களுக்கு ஆட்டத்தை காட்டும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த மாதத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5லயே சனிதான் இருக்காரு. ஒன்னும் பயப்பட வேணாம். ஆல்ரெடி 9ல குரு இருக்காரு. பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, டெஃபினட்டா நீங்க வந்து பண்ணலாம். படிக்கிற பசங்களுக்கு இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எப்பயுமே ஸ்ட்ராட்டஜி போடுங்க. எப்பயுமே சனி வந்து ஒரு நிதானம் எதுக்கு கொடுக்குறாருன்னா, நீ வந்து லாங் லாஸ்டிங் ரிசல்ட்டை நீ எதிர்பார்க்குற அப்படின்னா அங்க ஸ்லோ டவுன் பண்ணி தான் நீங்க ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். அதனால இந்த டைம் பீரியட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்க, ஒரு நிதானமா செயல்படுங்க. அதாவது ஸ்டடீஸ்ல ரொம்ப கமிட்மெண்டா படிங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அடுத்த நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை வந்து சனி கொடுத்துட்டே இருப்பார். சரி, எந்த மாதிரி சிறப்பு கடவுள் வழிபாடு பண்ணலாம்? விருச்சிக ராசி லைஃப்ல முன்னாடி வரணும்னா சிறப்பான கடவுள் வழிபாடு இந்த சனி வக்ர பேச்சு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வணங்க வேண்டிய கடவுள் இந்த ஒரு 4 மாசம் மகாலட்சுமி. ஸோ விஷ்ணுவோட சேர்ந்து இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுக்கு அப்படியே சயன கோலத்தை படுத்த கோலத்துல இருப்பாங்க இல்லைங்களா, விஷ்ணுவோட இருப்பாங்க இல்லைங்களா மகாலட்சுமி. ஸோ அவங்கள நீங்க வழிபடும் போது ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு ரிசல்ட். ஏன்னா இந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு 7 குடியவன் 12ஆம் இட விரயஸ்தானத்துக்குரியவரா இருக்காரு. ஸோ இந்த சுக்கிர பகவானை நீங்க வழிபடும் போது உங்க லைஃப்ல மகிழ்ச்சி திரும்ப உங்களுக்கு வரும். விட்டு போன அந்த உங்களுக்கு உறவுகள் திரும்பி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த 4 மாசம் இருக்கு. சந்தோஷத்தை திருப்பி கொடுப்பாரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த 4 மாசம் சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக கொடுப்பாரு. கவலையே வேண்டாம், பயப்படாதீங்க. துளாராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.